ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். செப்டம்பர் மாதத்துக்கான அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வீடியோலே நம்ம சொல்லியிருப்போம். அடுத்து போக்கோ கிட்ட இருந்து போக்கோ M5 அப்படின்ற நேம்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் லான்ச் டேட் வந்துருச்சு. வர செப்டம்பர் 5ஆம் தேதி இந்த போக்கோ M5 இந்தியன் மார்க்கெட்ல லான்ச் பண்றாங்க. ஸோ அப்படி செப்டம்பர் 5ஆம் தேதி லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல என்னெல்லாம் இருக்க போகுது, என்னெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இன்னைக்கு வீடியோவில் நான் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த புது போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ உடைய M சீரிஸ்க்கு கீழே போக்கோ M5 அப்படின்ற நேம்ல வரும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் 15,000 ரூபா அப்படின்ற இந்த ஒரு செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. இந்த செக்மெண்ட்ல இவங்களுடைய டிசைன் பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ல தான் பில்டு குவாலிட்டி நம்ம கொடுக்குறாங்க. பட் ஆனால் ஃபினிஷ் லெதர் லைக் ஃபினிஷ்ல போக்கோ M3 எல்லாம் இருந்த மாதிரியான அந்த ஒரு ஃபினிஷிங்ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெட்டீரியல் இருக்க போகுது. அண்ட் மொபைலுக்கான லுக்னு பார்க்கும்போது இப்போ டிஸ்பிளேல ஷோ ஆகக்கூடிய இந்த மாதிரியான லுக்ல தான் இந்த போக்கோ M5 இருக்க போகுது. இப்போ ரீசெண்டா நிறைய பிராண்ட் இந்த மாதிரியான லுக்கை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. கேமராவுக்கான மாடுலே இல்லாம ஜஸ்ட் கேமராக்கான லென்ஸ் மட்டும் எலிவேட் ஆயிருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். ஸோ இந்த டிசைன் தான் இப்போ நிறைய பிராண்ட்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அடுத்தடுத்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு லுக்ல தான் இந்த போக்கோ M5 ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு வரப்போகுது. அண்ட் அதோட இந்த வாட்டி போக்கோ இதுக்கு முன்னாடி வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் அவங்களுடைய ஃபேவரட்டான எல்லோ, ப்ளூ, பிளாக், கிரீன் மாதிரியான கலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த வாட்டி ஒரு ஒயிட் கலருக்கான வேரியன்ட் இந்த போக்கோ M5 இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்திருக்கு. இந்த ஒயிட் கலருக்காக தான் நான் பர்சனலி வெயிட் பண்றேன். இந்த ஒயிட் கலர் வேரியன்ட்டுக்கான ஒரு சின்ன இமேஜும் கூட ரிவீல் இருக்கு. அந்த இமேஜை பார்க்கும்போது லுக் கொஞ்சம் நல்லா ரெஃப்ரெஷிங்கா போக்கோ கிட்ட இருந்து இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் கலருக்கான வேரியன்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். மற்றபடி இந்த ஒயிட் கலருக்கான வேரியன்ட் இந்தியாவில் எடுத்துட்டு வருவாங்களா அப்படின்றதும் ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கா இருக்குது. ஏன்னா இந்த ஸ்மார்ட் போன் இந்த செப்டம்பர் 5ஆம் தேதி இந்தியாவில் மட்டும் இல்ல குளோபல் ஃபுல்லாவே லான்ச் பண்றாங்க. ஸோ குளோபலுக்கான அந்த ஒரு ஈவெண்ட் தான் நடக்க போகுது. ஸோ அங்க இருந்து தான் இந்த இமேஜஸ்லாம் வந்திருக்கு. அதனால குளோபல்ல மட்டும் தான் இந்த ஒயிட் கலர் இருக்க போகுதா இல்ல இந்தியன் மார்க்கெட்டுக்கும் அந்த ஒயிட் கலர் எடுத்துட்டு வராங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போனுக்கான லுக் டிசைன் இப்படி தான் இருக்க போகுது. மற்றபடி இந்த மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வரும்போது டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.58 இன்ச்சஸ்க்கான சைஸில் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. ஸோ AMOLED கிடையாது. பட் AMOLED இல்லை அப்படின்னாலும் நமக்கு ரெஃப்ரெஷ் ரேட் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் இதை பற்றின எக்ஸாக்டான லீக்ஸ் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் LCD டிஸ்பிளே தான் இருக்குது அப்படின்றதுனால 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பட் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ 120 ஹெர்ட்ஸ் வருதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் கண்டிப்பா 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அது போக மொபைலுக்கான பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் யூஷுவல் தான். 5000 mAh கான பேட்டரி கெபாசிட்டி அண்ட் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரியான ஒரு யூஷுவலான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்க போகுது. பட் இது ஒரு டீசென்டான பேட்டரி கெபாசிட்டி, ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல. ஸோ அதனால ஓகே தான். அண்ட் இந்த மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ராசஸர்ல ஒரு அப்கிரேட் அப்படின்றது இருக்க போகுது. இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு சிப்பை யூஸ் பண்றாங்க. அதுவும் Mediatek உடைய Helio சீரிஸ்ல 6 nm சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ணி வந்த Helio G99 அப்படின்ற இந்த ஒரு புது சிப்பை தான் இந்த ஸ்மார்ட் போன்ல நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில இந்த சிப் 6 nm வந்திருக்கு அப்படின்றதுனால இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல Helio சீரிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய Helio G95, 96 மாதிரியான அந்த சிப்செட் எல்லாம் விட இந்த சிப்செட் இன்னும் எஃபிஷியன்டான ஒரு சிப்செட்டா இருக்கும். அண்ட் பவர் கன்சம்ஷனும் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால கண்டிப்பா போன ஜெனரேஷனுக்கான ஸ்மார்ட் போன்ஸை விட இந்த போக்கோ M5 இன்னும் பெட்டரான பேட்டரி லைஃப் கொடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இன்னும் எஃபிஷியன்டான ஒரு ஸ்மார்ட் போனா கண்டிப்பா இந்த போக்கோ M5 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் ரியல் டைம்ல எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆன் பேப்பர் ஸ்பெக் வச்சு பார்க்கும்போது Mediatek Helio G99 சிப்செட்டும் ஒரு நல்ல கேமிங் அண்ட் மல்டி டாஸ்கிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட்டாக தான் இருக்கு. அதே மாதிரி அடுத்து மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது கேமராலாம் யூஷுவலான ஒரு கேமரா தான். இவங்களுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் கொடுத்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான். பின்பக்கம் 3 கேமரா இருக்க போகுது. பிரைமரி 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, அது போக சப்போர்ட்டிவ்க்கு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான அதே யூஷுவலான ஒரு கேமரா தான் இங்கே பின்பக்கம் யூஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் முன் பக்கம் செல்ஃபி கேமராவும் யூஷுவலான அதே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. அந்த வகையில் கேமராவிலலாம் எந்த ஒரு அப்கிரேடேஷனும் கிடையாது. யூஷுவலான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் நமக்கு கொடுக்கும். இது போக மொபைலுக்கான அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஆஸ் யூஷுவல் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்கும். Android 12க்கான அந்த ஒரு அப்டேட்டட் OS உடைய MIUI 13க்கான வெர்ஷனோட இந்த போக்கோ லான்ச்சருக்கு கீழே இந்த போக்கோ ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த வகையில் இந்த 15,000 ரூபா அப்படின்ற செக்மெண்ட்டுக்காக நாம இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த போக்கோ M5 ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு செப்டம்பர் 5ஆம் தேதி வந்தா அந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர்த்தா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.